இருக்கீங்க? இந்த இடத்தை பார்த்தா வேற என்னோட ஃபியூச்சரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒரே ஒரு சிரிப்பு தான் போட்டாங்களா, விழுந்துட்டாங்க. அழகுல இல்ல, பயத்துல விழுந்துட்டாங்க. நிப்பாட்டுங்களா அவனை. நீங்க உள்ள போடுறீங்க, பைத்தியத்துல கொண்டு வந்து ஜெயில பிடிச்சிருக்கீங்க. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல மெண்டல் ஹாஸ்பிட்டலா? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜிமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாங்க ஒரு 3 பேர் திருடங்களா இருக்க போறோம். என்னது, நான் திருடணும்? தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க பாரு. இன்னைக்கு தான் கான்செப்ட் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கான கான்செப்ட்ல நான் ஒரு மேல் அதிகாரியா இருக்கேன், சோ எனக்கு மரியாதை கொடுங்க. ஜெயஹோப், ஜின்னு, ஜிமின் இவங்க 3 பேர் சேர்ந்து திருடங்க ட்ரெஸ் போட்டுருக்காங்க. நாங்க நல்ல போலீஸா இருக்கோம். சுகர் தான் மேல் அதிகாரி. ஜேகேவி ஆர் 3 பேர் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆர்மிஸ் கூட ஓவரா கடல போட்டதனால ஜின், ஜிமின், ஜெயஹோப் 3 பேரையும் ஜெயில பிடிச்சு வச்சிட்டாங்க. சூப்பர் கான்செப்ட். வாங்க அப்ப கட்டக்குள்ள போலாம். ஓ வாவ். இன்னைக்கு முதல் கேஸ் சரிதான்டா. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? பண்ணதுக்கு அடிக்காம கோபப்படாதீங்க ஐயா. என்ன ரிலீஸ் பண்ணுங்கய்யா. 5 நிமிஷம் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள திரும்ப உள்ள போய் உட்காந்துக்கிட்டியா? அப்பதான் அடி வாங்க மாட்டேன்ச்சியா? இரு, உனக்கு திரும்ப அடியை போட்டு கொண்டு வரேன். எப்படி எல்லாம் போஸ்ட் போட்டுருக்கான் பாருங்க சார் இவன். இதுல என்னங்க இருக்கு தப்பு? இது நல்லா தானே இருக்கு. நிறைய ஆர்மிஸ் இதனால வாங்கி விழுந்துட்டாங்க. சொல்ற ஏன் இஷ்டம், நான் போஸ்ட் போட தான் செய்வேன். என்ன சொன்ன நீ? அது வந்து நல்லா இருக்குன்னு தானே பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அந்த போட்டோ ரொம்ப ஓவர். என்ன ஓவரு சார்? என் அழகை பார்த்து வாங்கிட்டாங்கன்னா அது ஏன் தப்பு கிடையாது. அவங்கள யாரையும் போஸ்ட் பார்க்க சொன்னா கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா சார்? அவன் போஸ்ட் பார்த்து பொண்ணுங்களாம் வாந்தி எடுக்குது. உன் போஸ்ட் பார்த்துட்டு எல்லாரும் ஐசியூ வார்டில் கிடக்குறாங்க. இப்ப அவங்க மேபி ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க, யாருக்கு தெரியும். இப்படி ஒரு டான்ஸை மட்டும் தான் நான் போட்டேன், அதுக்குள்ள எல்லாரும் வாங்கிட்டாங்க. இப்படிதான் காமிச்சேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க என்னோட அழகுல தான் வாங்கியிருக்காங்க, மற்றபடி நான் எதுவுமே பண்ணல அவங்கள. அப்படி நீ என்னதை பஸ் ஆடி காமிச்சிட்டேன்? இப்பதானே சார் ஆடி காமிச்சேன், திரும்பவும் ஆடணுமா என்ன? எனக்கு மயங்கி விழுத மாதிரி உங்களுக்கு மயங்கி விழுன்னு உங்களுக்கு போறாமையோ என்னமோ. இவன் அந்த லத்தியை எடுத்துட்டு வாயா. ஓகே சார். இவன் சரிப்பட்டு வர மாட்டான் போல. இவன் மேல எஃப்ஐஆர் கேஸ் பண்ணி உள்ள தள்ளுறேன். இருங்க, கொஞ்சம் இருங்க சார். சுமார் அவரோட பேர் பாக் ஜிமின் தானே? வர்றேன் இரு. பாக் ஜிமின் இல்ல சார், ஆர்மிஸின் மனதை திருடியவன் எழுதுங்க. சுமார பாத்தீங்களா சார் அவனுக்கு? அதான் ஓரா கொள்ளி பேரிடுச்சு. இருங்க வரேன். இந்த மாதிரி தான் மூஞ்ச காமிச்சு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வர வச்சு உள்ள வச்சிருக்க நீ. உன்னை வாழ்க்கை பூரா உள்ள தள்ளனா தான் நீ சரிப்பட்டு வருவ. வீலே இவ்வளவு ஆர்மிஸ் ஓவரா வளைஞ்சிருக்க. அப்படி இல்லாம சார் அவன் பண்ணா போட்டு விடுவான். இரியா பாத்துக்கலாம். கேஸ் போட்டாச்சு. போட்டுட்டீங்கல்ல? என்ன கோவப்படுற? மேல கைப்பியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே சார். ஆனா என்ன ஜெயில போட்டில, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. போலீஸ் மேல கை வைக்கிற நீ உருப்பெரியாமாக்கிடுவேன்டா உன்னை. நான் திரும்ப திரும்ப அடிப்பேன். நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டேனா? கையாளெல்லாம் உடைக்க விட மாட்டேன். ஐயோ, நான் திரும்ப ஜெயிலுக்குள்ளே போயிடுறேன். ஏன்னே அவனுக்கு ஒரு திருடன் கூட பாத்துக்க தெரியல. அவனை அடிக்கிறான், வெட்டியா உட்காந்துருக்க. அவன் தான் சார் அடிக்கிறான். ஐயோ, தெரியாம போலீஸ் மேல கை வச்சுட்டோம். எல்லாரும் என்ன திட்டுவாங்க. ஆனா அதோட யோசிக்கப்படுறானே, இவ்வளவு ஒரு போலீஸா? 2 பேருமே ஜெயிலுக்குள்ள போங்கடா. ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்ல வந்துட்டானுங்க. நான் கிரிமினல், ஈஸியா தப்பிச்சிருவேன். வரட்டாமே. வாங்க, 2 பேரும் ஒழுங்காலதுனால சார் 2 பேருமே சேர்த்து ஜெயில போட சொன்னாரு. வாங்க வாங்க உள்ளவங்க. நான் தப்பிச்சிருவேன், பாவம் ஜேகே தான். நீயாச்சும் ஒழுங்கா வேலையை பாருப்பா. ஜேகேன்னு ஒருத்தர் தான் வீணா போன பைய. நான் பாத்துக்கிறேன் சார், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உங்களை கூட்டமா சேர்ந்து அடிச்சிட போறீங்களோ? எதுக்கு சார் என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க? அதை இவர் சொல்லுவாரு. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போயிட்டு வாங்க சார். வேலை ஒழுங்கா பாருப்பா. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். என்ன சார் தப்பே பண்ணாம அதுக்கு ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? இந்த இடத்தை பார்த்தா வேற என்னோட ஃபியூச்சரை பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த போட்டோ நெட்ல அப்லோட் பண்ணிட்டேன், அதனால நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எப்படி பண்ண? இது ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாரும் கியூட்னஸ்ல மயங்கி விழுந்துட்டாங்க. எல்லாரும் இப்ப எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. அவங்களுக்கு நீ தான் நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். உன் அழகுல எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சான். நான் நஷ்ட ஈடு தர மாட்டேன். நீ மட்டும் தரல, உன் தலையில கலத்துக்கு போட்டு கொண்டுருவேன். சார் என்ன சார் இது கொலை பண்ணுவேன் கொடுக்க மாட்டேன்றான். பாதி நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தா. சார் நீ யார இங்க வந்து உட்காந்துருக்க? நான் பண்ண தப்புக்கு நான் தான் சார் விட்னஸா? நீயே ஜெயில் ட்ரெஸ் போட்டிருக்க. சரி, அவன் நம்ம சொல்ல வரான். சார் அந்த பைத்தியத்தை பேச விடுங்க. நான் என்னோட கருத்தை வந்து தெரிவிக்கிறேன். என்ன ஆச்சுனா சார், என் கேஸை நான் பாத்துக்கிறேன். நீ வேற ஏன் வந்து உட்காந்துக்கிற? மேலதிகாரிக்கு மரியாதை தரமா பேசிக்கிட்டு இருக்க. சார் என்னை வெளியே விடுங்க சார், நான் தப்புமே பண்ணல சார். நீ என்ன தப்பு பண்ண நான் காமிக்கிறேன் பாரா, வீடியோட இருக்கு. காமிங்க சார், நானும் பாக்குறேன். இந்த பாரு என்ன ஆட்ட ஆடிட்டான் பாரு, பாட்டை போட்டு பூதடிச்சிருக்கான். என்ன சார் இந்த பாட்டுல நீங்களே இருக்கீங்க? அது வந்து நீ வீட்டுக்கு போயிட்டு வா, போ போ. அவனை அமுச்சு விட்டுட்டீங்களா உங்க மேலே தப்பு இருக்குன்னு? அடுத்து இது என்ன புது கேஸா இருக்கு? ஆனா பார்க்க டம்மி பேசா இருக்கு. ஹலோ, என்ன போலீஸ்னா கலாய்க்கலாமா? நானும் ஒரு மனுஷன் தானே, மரியாதை பேசுங்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கங்க. என்ன வாய் எழுதி இழுத்து வச்சு தச்சிருவேன். பாத்தீங்களா, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் மரியாதை திருட்டு பயல அப்படி சொல்லுங்க சார். நான் என்னது திருட்டு நீங்க என்ன குறை வச்சிருக்கீங்க? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும் சார். ஆர்மிஸோட மனசை நீ திருடிட்டேன்னு உன் மேல பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. உன் பேரு ஜின். ஜின்னு பேரை வச்சுக்கிட்டு ஜின்னையும் குடிச்சுட்டு ஜின்னு மாதிரி எல்லாரும் பயன்படுத்திருக்க. நீங்க ரொம்ப ஃபன்னியா பேசுறீங்க.
எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனா உண்மையிலேயே ஆர்மிஸ் தான் ஏன் மனசு திருடிட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் போய் சொல்றியா? என் தோள்பட்டை மேல சத்தியமா சொல்றேன், அவங்க சொன்னது போய். அது என்ன உன் தோள்பட்டை? என் தோள்பட்டை ரொம்ப பெருசா அழகா இருக்கும். அது 25 சென்டிமீட்டர். நல்லா நம்புற மாதிரி அங்க இருக்கு. என்ன நீங்க இது சொல்ல நம்ப மாட்டேன்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். அவ்வளவு பெரிய ஜிம்பால்டி எங்க ஒருத்தர் இருக்காரு, அவருக்கே அவ்வளவு பெருசு கிடையாது. அப்ப எனக்கு அவ்வளவு பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க கொஞ்சம் பாப்போம். 23 சென்டிமீட்டர். என்னங்க பைத்தியத்தெல்லாம் ஜெயில உட்கார வச்சிருக்கீங்க? இவன் ஆளு பார்க்கவே மார்க்கமா இருக்கும். உன் நேரம் வெளில விடுது, உள்ள போடா. டேய் ஜேகே சார் வந்தா தானே வருவேன், அவனையும் இழுத்துட்டு போடா. சரி சொல்லு. ரொம்ப அழகா இருந்து மக்களோட மனசு ஆட்டை போட்டுருக்க. அவங்களோட பாதிப்புக்கு நீ தான் காரணமான ஆளா இருக்க. அவங்களோட பாதிப்புக்கு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அழகா இருக்கிறது ஏன் தப்பா? ஆண்டவன் அப்படி படைச்சிட்டான். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க? கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட அழகை வச்சு நீ வேணும்ட்டு ஆர்மிஸ் எல்லாம் மயக்க வச்சிருக்க. இப்ப என்ன பண்றது? ஏன் அப்படி பண்ண? அவன் மூளை கோளாறு உள்ளவன், லூசு பைய, அவனை கண்டுக்காத. நீ சொல்லு. பைத்தியத்துல கொண்டு வந்து ஜெயில பிடிச்சிருக்கீங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல மெண்டல் ஹாஸ்பிடலா? அப்ப பைத்தியத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கிற நீங்களே ஒரு பைத்தியம் தானே? நீ கூட பார்க்காம பேசிட்டு இருக்க நீ. போலீஸா போலீஸ்? இது எவன்ட்ட சொன்னாலும் நம்ப மாட்டான். உன்னை பார்த்து பாவமா இருக்கு, வெளியே விட்டுலாம் நினைச்சேன். ஆனா நீ பேசின பேச்சுக்கு உன்னை ஜெயில தான் போட போறேன். சார் அது வந்து வாயமுறா. என்னங்க டான்ல கூப்பிடுறீங்க? என்ன சார்னு கூப்பிடணுமா? அதானே கேளுங்க. உன்னை எத்தனை வருஷம் உள்ள போடலாம்? ஒரு 2 வருஷம். சார் இங்க பாருங்களேன், ஒரே ஒரு போட்டோ தான் போட்டேன் நான். அதுக்குள்ள நீங்க இந்த பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஒரு போலீஸா சார்? இப்ப கூட பாரு, நீ என்ன ஏத்தி பேசிக்கிட்டு இருக்க. சார் உங்களை ஏத்தி பேசுறேன். உங்களுக்கு நான் நல்லதா சொல்லி கொடுக்குறேன், புத்தி பத்தி சொல்றேன் சார் உங்களுக்கு நானு. இந்த ஜேகே சார் வேற போலீஸால மாடலான்னு தெரியல, போஸ் கொடுத்துட்டே இருக்காரு, வேலையை பார்க்க மாட்டாரு. சார் நான் ஒரு ஜோக்கு சொல்றேன். உலகத்திலே பெரிய கேட் எது? தெரியல. எது? கோல்கேட். யார் நீ? வேலையை பார்க்காம என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க கிரிமினல் கூட உட்காந்து? ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு, 3 வடை இருக்கு. எப்படி பிரிப்பீங்க? 3ஆவே பிரிக்கலாம். அண்ணன் ஒருத்தன், தம்பி 2 பேரு. திருக்குறள் எழுதுறது யாரு? பாரதியார். பாவி, அது திருவள்ளுவர்ரா. நீ மானத்தையே வாங்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றீங்க? டேய் சீக்கிரம் கேஸை முடிச்சு விட்டு அனுப்புங்கடா அவனை. நான் இன்னொரு ஜோக் சொல்லிட்டு போட்டுமா? என்ன கேளுங்க. நீ முதல்ல வெளில போடா ஜோக்கர். சரி நான் உன் கதைக்கு வரேன். இப்ப பேச்ச மல்லு பார்த்தா ஏன் அப்படி பண்ண? நான் என்னதான் பண்ணலன்னு சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. அதனால நான் கடைசியா ஆட்டத்தை போட்டு போயிடுற ஆரம்பிச்சாங்க. ஃபயர்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு பாடும்போது நான் ரொம்ப ஹாட்டா இருப்பேன். புடிச்சிட்டு போங்க சார் அவனை. என்ன விடுங்க. நான் புடிச்சு ஜெயில்ல போடுங்க சார் அவனை. உள்ள போடா டேய். அவன அந்த டான்ஸ் மட்டும் ஆடி காமிக்க சொல்லுங்க. இதுதான் அந்த ஹாட்டான டான்ஸா? ஏய் நிப்பாட்டுங்கடா அவனை. இவன சொல்ல போறீங்க, நீங்க உள்ள போடுறீங்க. என்ன விடுங்க. சுகாவுக்கு வேலை போயிடுச்சு. ஆமா, அவர் திருடங்கள் எல்லாம் ஒழுங்காவே பாத்துக்கல தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ் அவர் விட்டுட்டாரு பாரு. உன்னையெல்லாம் ஈஸியா புடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நீ போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாரு. அவரோட பாத்து பாரு. அப்படி சொல்லுங்க ஜேகே. என்னைய மாதிரி உங்களால ஹாட் ஆட முடியுமா? ஏன்னா நான் ஒரு கிரிமினல், செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நான் பாக்குறேன். ஜேகே நல்லா ஆடுறானா இல்ல ஜிம் நல்லா ஆடுறானா நான் பாக்குறேன். ஆடுங்க. முதல்ல நான் ஆடுறேன். இதெல்லாம் ஒரு டான்ஸா? பல்லி வாழை விட்டு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். நீ ஓவரா பேசாத. அடுத்து ஓ லட்சணம் தெரிய தானே போகுது. நான் பார்க்க தானே போறேன். சார் அது வந்து இவன் கிரிமினலா இருந்தாலும் நல்லா சார் ஆடுறான். நல்லா ஆடுறான். இவனை கூட சொல்ல முடியாது. ஆனா இவனோட நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன்னு சொல்றேன். ஜேகே சார் போய் ஆடுங்க போங்க. என்ன பேச்சு பேசுனீங்க? இல்ல நான் ஆடலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நான் ஆடுனா இந்த இடமே ஹீட் ஆயிடும். நீங்களாம் பாவம். உங்களுக்கு ஆட வராதுன்னு சொல்லுங்க சார். அதை விட்டு பிடிச்ச உண்மை சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை மாதிரி ஆட யாருமே கிடையாது. இங்க பாரு கிரிமினல் தம்பி, நான் உன்னோட நல்லா ஆடுவேன். இரு நான் ஆடி காமிக்கிறேன். எப்பவுமே நான் நல்லா ஆடுவேன். நீ கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதான் நானாச்சு பள்ளி வாழை வெட்டின மாதிரி தான் துடிச்சேன். ஆனா இவரு கருப்பாம்பூச்சியை பரட்டி போட்ட மாதிரி நிக்கிறாரு. ஒரு கிரிமினல்லாம் என்ன கலாய்க்கிறான். இந்த பித்தம் அந்த பாட்டையை கொலை பண்றியடா. சார் பேண்ட் டைட்டா இருந்தா லூஸ் பண்ணி விடுங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்படி உன்னால ஸ்லோ மோஷன்ல ஆட முடியுமாடா? சொல்றா கிரிமினல் பயல. எல்லாம் நல்லதா இருக்கு. பேண்ட் கிழிச்சா தான் தெரியும். அந்த லேடிஸ் பாத்துறாடே. சார் இவருக்கு தான் ஆயிடுச்சு சார். என் டான்ஸ பார்த்து உங்களுக்கு எல்லாம் பொறாமடா. அதே நான் ஒத்துக்க மாட்டீங்க. வீரமகன் என்னோட சீனை 10 வாட்டி எடிட் பண்ணி போடுங்க. புரியுதா? ஓகே தம்பி. ஐயோ போதும் நிறுத்துங்க. இப்ப சொல்லுங்க இந்த போட்டியில யார் வின்னர்னு? இந்த போட்டியோட வின்னர் பப்ஜிமே. பார்ஷியாலிட்டி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இப்படி ஒரு கஷ்டமான ஸ்டெப் போட்டுருக்கேன். ஆனா உங்களோட தீர்ப்பு ரொம்ப அநியாயமா இருக்கு. சார் 500 ரூபாய் கொடுத்திருக்கேன் பாத்துக்கங்க. 500 ரூபாய் பத்தாது. அதனால 2 பேருமே ஜெயிலுக்கு போங்கடா. சார் என் காசு திரும்ப கொடுங்க சார். அதான் தர முடியாது. உள்ள போடாடே கிரிமினல் பயல. பாத்தியா ஜிமின், இதுக்கு தான் நம்பாதன்னு சொன்னேன். அந்த ஆளை போய் நம்பினியே பாத்தியா? உனக்கே துரோகம் பண்ணிட்டான். வாடா உள்ள வாடா. ஜெயிலுக்குள்ள வர மாட்டியா? நான் காசு கொடுத்தேன். காசெல்லாம் ஒண்ணும் தரல. உள்ள போ. வாழ்க்கை பூரா 2 பேரும் இங்கே இருங்க. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க வெளியே விட்டுருங்க சார். ஆமா சார் நாங்க ஆடி காமிக்கிறோம். இப்பவா? ஆமா
அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சார். சார் ப்ளீஸ் சார் பூட்டாதீங்க சார். முடியாதுடா போடா. கெஞ்சி கேக்குறேன் சார். சரி ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஆடி காமிங்க சீக்கிரம். சார் ஏன் டான்ஸ் பாருங்க சார். சார் நான் நல்லா வந்து சார் என்ன வெளிய விட்டுருங்க. ஏய் நான் நல்லா ஆடுறேனா? கியூட்டா இருக்கேனா? நான் இவங்க ரெண்டு பேரையும் வெளிய விட்டுறேன்னு நம்பி இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாரையுமே நான் வெளிய விட போறது கிடையாது. பை பை கைஸ். இந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போலீஸ்லாம் நல்லா தான் பண்ணிருந்தாங்க. இல்ல சொல்ல போலீஸ்னா இல்லடா, போலீஸ்லாம் மட்டும் தான் நல்லா பண்ணாங்க. சரி சண்டை போடாதீங்கப்பா, எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஓகே எல்லாரும் நல்லா பண்ணதுக்கு கை தட்டணுமா? ஒரு பெரிய கை தட்டல். ஓ எங்களை பத்தி சொல்லுங்க, யாராச்சும் திருடங்களை பத்தி சொல்லுங்க. திருடங்களா ஒரு போலீஸ் தான் பெஸ்ட். வாய முடி, நீ இன்வெஸ்டிகேட் பண்ண லட்சணத்தை நானும் தான் பார்த்தேன். உனக்காக பண்ணல நீ. உனக்கு இந்த ஜேகே வேற ஜாலரா போடுறான். ஆர்மிஸோட மனசு திருட நீங்களா நல்லவங்களா? நான் என்ன பண்றது, ஒரே ஒரு சிரிப்பு தான் போட்டாங்களா, விழுந்துட்டாங்க. அழகுல இல்ல பயத்துல விழுந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட நான் ரொம்ப பெரிய கிரிமினல் நினைக்கிறேன். நான் ரொம்ப அழகா பெருமை பித்திக்காத பின்னாடி கஷ்டப்படுவேன். சரி போலீஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு கிரிமினல்ஸோட? உங்க பேச்சுக்கு அவங்க அடங்குனாங்களா இல்ல அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்களா? நாங்க போலீஸா நல்லா பண்ணோம், திருடங்களா அவங்க நல்லா பண்ணாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இனிமேலாச்சும் ஆர்மிஸோட மனசை யாரும் கொள்ளடிக்காம நாங்க பாத்துக்கிறோம். அப்படி மீறி கொள்ளடிக்கிறாந்தா அது நாங்க 7 பேரா மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாது. ஆர்மிஸ்ல ரொம்ப நல்லவங்க. அப்படிப்பட்ட நல்லவங்கள தான் நீ ஐசியூல படுக்க வச்சுட்ட. உன்னோட அழகுனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. 10 நாள் ஹாஸ்பிடல்ல கிடக்குறாங்க. அவங்களுக்கான நஷ்ட ஈடு நீ எப்படி தர போறேன்னு எனக்கு தெரியலடா. அவனுங்க 3 பேர் தான் தரணும். நீங்க 3 பேர் தான், நாங்க கிடையாது. திரும்ப எங்களே பார்த்தா அவங்க எந்திரிச்சிருவாங்க. ஏதோ சொல்றான், செகண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துற போகுது. இதுக்கு காரணம் கோபி தான்ப்பா. இன்னைக்கு இந்த கதையோட MVP நம்ம சுகா தான். மேலதிகாரி சமயா பண்ணாருல. போதும் ரொம்ப புகழாதீங்க, நான் நல்லா தான் பண்ண எனக்கே தெரியாது. சரி அப்படியே நம்ம இந்த கதையை மூட்டை கட்டி வச்சிடலாமா? எனக்கு திருட்டு புத்தி போக மாட்டேங்குது. திரும்ப ஆர்மிஸோட மனசு ஆட்டையப்படணும் போல இருக்கு. நானும் தொடர்ந்து ஆட்டையப்படும். 7 பேரும் சேர்ந்து திருடுவோம் வாங்க.